உங்களை டெல்லுலு ஷாலுன்னு கூப்பிடுறாங்க. அது பாத்தீங்களா நீங்க? மீம்ல பார்த்தேன். What does it mean exactly? சந்தோஷ் நாராயண் சார். அப்பா Oh அவரு my god. Unbeatable. காசு பணம் கொட்டு மணி மணி 13 years back, obviously I was in my 20s. Never thought of I'm going to be an actor at all. மடியில உட்கார சீன் மட்டும்தான் எப்பவும் வந்து சார் ஒரு வாட்டி ஓகே சார் எதுக்கு எப்பவும் ஒரு மடியிலேயே உட்காரணும் அப்படின்னா அந்த என்டையர் படத்துல ஷார்ட்ஸ்ல தான் இருக்கேன். அந்த நலனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், ப்ளீஸ் நலன் வேணாம் நலன் நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன். போலீஸ் காஸ்டியூம் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு தான் ஐ திங்க் நான் ஒரே ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன். அவரோட விஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறேன், நிறைய படங்கள் பண்ண போகிறேன், பாசிட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் ஒன்றுமே இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த மாதிரி அவர் அப்போ சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியல, ஆமா ட்ரவுசர் கிழிஞ்சிருச்சு. அது ஒரு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நாள் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. பிகாஸ் ரீசெண்டாக வந்து சூதுகவுமோட ரீரிலீஸ், அதாவது எப்படி இனிஷியலாக படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பயங்கர செலிப்ரேஷன் இருந்தோ அதில் பர்டிகுலராக இவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஈக்குவலி இப்போ அதோட ரீரிலீஸ்லேயுமே வந்து இவங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் சஞ்சிதா ஷெட்டி இஸ் வித் அஸ். ஹலோ ஹாய். ஹலோ நமஸ்காரம், வணக்கம். அப்படி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா எப்படி பார்த்தோமோ முன்னாடி சூதுகவும்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எக்ஸப்ட் காஸ்டியூம் மட்டும்தான் சாரி, மற்றபடி அப்படியே இருக்கிறீங்க. எப்படி? இது நான் ரீசெண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சூதுகம் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரீயூனியன் விஜய் வந்து சஞ்சிதானா ஃபிட் தான் அந்த மாதிரி ஒரே வார்த்தை. அப்படியா? ஆனா நமக்கு அது தெரியாது. பிகாஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி இருக்கோம்னு அது நம்ம யாரான ஒருத்தர் சொன்னதான் எங்களுக்கு தெரியும். பிகாஸ் யூ நோ யுவர் ஃபேஸ், யூ நோ யுவர் பாடி எல்லாமே தெரிஞ்சனால வந்து அது சடனாக ட்ரிகர் ஆகாது. பட் இவரெல்லாம் சொல்லும் போது அப்படியா இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், இன்னும் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுவர் லைஃப் ஸ்டைல். என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ரொம்ப டிசிப்ளின் ஆயிருக்கு. எஸ், அது பார்க்கும் போதே உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும் அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஹாப்பி பர்சனால தான் அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஆல்சோ பிகாஸ்ல அந்த ஒரு இன்னர் ஜாய் தான் ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைக் எப்போ உங்களை பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் தான். அண்ட் இன்னொன்று இப்போ எல்லாரும் உங்களை டெல்லுலு ஷாலுன்னு கூப்பிடுறாங்க. அது பார்த்தீங்களா நீங்க? டெல்லுலு ஷாலு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது யாரோ ஒரு மீம்ல பார்த்தேன். அது ஸ்டோரியில ரீபோஸ்ட் கூட பண்ணேன் இதுல இன்ஸ்டாகிராம்ல. வாட் டஸ் இட் மீன் எக்ஸாக்ட்லி? என்ன அது மீன்? அந்த டெலியூஷனல் கேரக்டர் இல்லையா ஷாலு? பிகாஸ் அந்த டைம்ல அந்த டெல்லுலு இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இல்ல ரிலீஸ் ஆகும்போது. பட் இப்போ ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச்ன்றதுனால எல்லாரும் உங்களை டெல்லுலு ஷாலு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமா, அது illusion. அது வந்து நம்ம டைரக்ட் பண்ணும்போது ட்ரீம் கேர்ள் தான் சொன்னாங்க. ஏன்னா ஒரு பையனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கணும், ஒரு அந்த மாதிரி இருக்கணும்னு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து என்னோட கரியர்லேயே வந்து எனக்கு ஒரு பெரிய லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. இப்போவும் ஷாலு இருக்கட்டும் அந்த இல்யூஷன் கேரக்டர் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த டேர்ம் சொல்லல. ஸோ அது ரொம்ப கேட்கும் போது பரவாயில்லையே, நம்ம அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சு இன்னும் மக்கள் மனசுல இருக்குன்னா ஒரு சந்தோஷம். எஸ், நைஸ். அந்த ரீயூனியன் பத்தி அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? பிகாஸ் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. இட்ஸ் பீன் அ லாங் டைம்னும் போது அந்த கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு? அசோக் வந்து வேற சென்னையில் இருக்கீங்களா, ப்ளீஸ் நீங்கள் யூ ஹேவ் டு கம் அப்படின்னா சொல்லும் போது எக்ஸைட்டட் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க ஒரு சிஐடி காலேஜில். ஸோ அப்புறம் நான் எதிர்பார்க்கல, நான் மட்டும் சர்ப்ரைஸ். எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, விஜய், பாபி, ரமேஷ் எல்லாருமே வராங்க. யாருக்குமே தெரியல நான் வரேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தருக்கே சர்ப்ரைஸ், சஞ்சிதா வந்திருக்கா அப்படின்னா. ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் சீயிங் எவ்ரிபடி. ஏன்னா நம்ம 2012 தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அது மார்ச்சில் முடிச்சிட்டோம். ஸோ மேலே ரிலீஸ் ஆச்சு. என்னோட கரியர்லேயே வந்து சீக்கிரம் படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months முடிச்சு
2 monthsல ரிலீஸ் பண்ண ஒரே ஒரு படம் சூதுகவம் தான். அது ஒரு லக்கு, அதுதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து எப்போ நான் ஆக்டரா வரல, ஸோ ஒரு சின்ன ஒரு ரோல் தான் பண்ணேன் கன்னடா படத்துல. அந்த படம் 200 days ஆச்சு, முங்காரு மலை. ஆஃப்டர் தட் புனித் ராஜ்குமாரோட படம் பண்ணேன், அதையும் ஒரு 150 days 200 days. அப்போ எல்லாம் நமக்கு ரொம்ப சின்னவள் நான், +2 படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் போகணும், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் பாட்டியோட இன்ட்ரெஸ்ட் தான், ஹீரோயின் ஆகணும். ஸோ ஐ கம் ஃப்ரம் அ டான்சர் அண்ட் தியேட்டர் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம வந்து டான்ஸ் அந்த மாதிரி தான் மைண்டில் இருந்தது. பட் நெவர் தாட் ஆஃப் ஐ கோன் பி அன் ஆக்டர் அட் ஆல். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகிற, ஒரு ஸ்டார்டம் வருது, சக்ஸஸ் வருது, இதெல்லாம் நான் எதிர்கூட பார்க்கல. கனவுல நான் என்ன மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஃபேட், ஒரு டெஸ்டினி, ஒரு லக்குன்னு சொல்லலாம், அதிருஷ்டம்னு சொல்லலாம். வி ஆர் வெரி ஹாப்பி. நம்ம ஒரு இன்சைட் வந்து ஒரு ரூம்ல, சின்ன ரூம்ல உட்காந்துருந்தோம். அப்புறம் என்ன சொல்றது, பாபி வந்து ரமேஷ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன், அந்த குடிக்கிற சீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நலன் சார் எப்படி எடுத்தாங்க, சில சீன்ஸ் எல்லாம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் விஜய் வந்து பாபி வந்து 2 பேர் பேஸ்ட், அவர் 2 பேரோட சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அசோக்கோட ஃபாதர் இன்லா வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த படம். ஸோ இட் வாஸ் லைக் அசோக் வந்து என் கூட பீஸா 2ல தான் ஃபர்ஸ்ட் லான்ச். ஸோ சூதுகவம் அண்ட் பீட்சா 2 இந்த 2 படமும் வந்து எனக்கு ஒரு பேரு சேஞ்ச் பண்ணிடுச்சு. எப்படின்னா, புது டைரக்டர்ஸ்க்குன்னா சஞ்சிதா லக்கி, புது ஹீரோஸ்க்குன்னா சஞ்சிதா லக்கி, அந்த மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு. ஸோ 2013 to 2026 வரைக்கும் நான் ஒரு 15 புது டைரக்டர்ஸ், 10 நியூ ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கேன், புது ப்ரொடக்ஷன்ஸ்லயும் கூட. ஏன்னா அந்த வைப் அப்படியே எனக்கு அது வந்துருச்சு, அது எனக்கு கிடைச்சிருச்சு. அது நல்லதாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாருக்குமே சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் பெரிய டைரக்டர் கூட நடிக்கணும், பெரிய ஹீரோ கூட, எனக்கு அந்த ஆசை இருக்குது, இப்போ கூட இருந்தது. பட் ஆனால் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போவும் வேணான்னு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் இட், ஐ வாஸ் என்ஜாயிங் வாட் எவர் ரோல் ஐ பிளேட், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நைஸ். அண்ட் வித் விஜய் சேதுபதி சார் கூட உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்ட்ஸ், பிகாஸ் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா, சார் பீட்சா, உங்களோட பீட்சா 2ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன் செட்ஸ் ஆஃப் சூதுகவம், பிகாஸ் கார்ல போய் கார்லயே தான் இருந்திருப்பீங்க, விஜய் சேதுபதி சார் மடியில உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்க, ஃபுல்லா காருக்குள்ளேயே தான் இருந்திருக்கும் நிறைய சீக்வன்சஸ் உங்க கூட. எப்படி இருக்கு அந்த காருக்குள்ள ஷூட் பண்ணும் போதுலாம்? நான் அப்போ ரொம்ப சின்னவளு, ஓகேவா, 13 years பேக். ஆப்வியஸ்லி ஐ வாஸ் இன் மை 20s. மடியில உட்கார சீன் மட்டும்தான் எப்பவும் வந்து, சார் நலன் சார் ஒரு வாட்டி ஓகே சார், எதுக்கு எப்பவும் ஒரு மடியிலேயே உட்காரணும் அப்படின்னா, நான் அப்போவே நிறைய டைம் கொஸ்டின்ஸ், சஞ்சிதா இது வந்து இமேஜினேஷன், நீங்க அவர் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல நீங்க இருப்பீங்க, அவர் இப்போ நினைக்கிறாங்க அவர் மடியில இருக்கணும், நினைக்கணும். இந்த மாதிரி நலன் வாஸ் வெரி ஸ்ட்ராங், அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் விஷன் இருந்தது. இப்போ கூட ஆப்வியஸ்லி இஸ் வெரி பிரில்லியன்ட் டைரக்டர். சூப்பர் மாமா அந்த டைலாக், அப்புறம் நம்ம அப்போ நடிக்கும் போது எங்களுக்கு தெரியாது, நிறைய சீன் ரிஸ்கியா இருந்தது நமக்கு எடுக்கும் போது. இருட்டுல வந்து ஒரு டார்க் ரூம்ல அடிக்கிறாங்க போலீஸ், அவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கஷ்டமா இருந்தது அந்த சீன் அப்படின்னா. இப்போதான் எனக்கு தெரியுது படம் பார்க்கும்போது, ஆமாலாம் எப்படி எடுத்திருப்பாங்க கேமராமேன். அண்ட் சந்தோஷ் நாராயண் சார், அப்பா, oh my god, unbeatable. It's really very privilege and very ரொம்ப பெரிய விஷயம் அவர் இவ்வளவு லெவலுக்கு போய் இன்டர்நேஷனல் லெவல். அண்ட் எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்ச சீன்ஸ் எல்லாரும் அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் கருணாகரன் சார் அவரை வந்து போய் பார்க்க போற அந்த ஒரு சீனு. அதுல ஆக்சுவலா உங்க காஸ்டியூம் மட்டும் நீங்க மட்டும் ஃபுல் பேண்ட் போடாம வந்து ஹாஃப் பேண்ட் வந்து போட்டிருந்தீங்க. ஆக்சுவலா பார்க்கும் போதே வந்து இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன், பிகாஸ் எல்லாருக்கும் வந்து ஓகே விஜய் சேதுபதி சார் கூட படம் பண்றோம், as a ஹீரோயினா பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் மைண்ட்ல இருந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட் சீன் அப்படி இருக்கணும்ப்பா ஒரு ஹீரோயின் ஓப்பனிங்ல. ஆனா ஓபன் பண்ணா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஸ்பூன்ல கூட இல்ல, அப்படியே எடுத்து வாயில நக்கி அப்படி சாப்பிட்டுருக்கீங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார், என்ன சார் ஃபர்ஸ்ட் சீன் போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு இருந்துச்சு? இல்ல அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீன். ஆனா நம்ம படம் எடுக்கும் போது வேற வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ம விஜய் வந்து நான் ஏவிஎம் ஸ்டுடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அந்த ஷூட்டிங் டைம்ல. ஸோ மூஞ்சி பேத்துருவேன் அப்படின்னா ஒரு சீன் எனக்கு தெரியுமா, இந்த எல்லாருமே நான் பேசும்போது இத்தனை பேர் இருக்காங்க, விஜய் மட்டும் தான் கேட்கணும், இவர் யாருமே என்ன பார்க்க கூடாது, அவர் நார்மலா இருக்கணும். ஆனா நிறைய தடவை என்ன பார்த்துட்டாங்களா, நம்ம ரீஷூட்டு பண்ணிருக்கோம் நிறைய தடவை. அப்புறம் அவர் இந்த கான்செப்ட் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் we are
லைக் ஆன் ட்ராக். Yes. உங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச சீன் சூதுகவம்லன்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட், நான் இருக்கேன் ஆனா நான் இல்ல, இல்ல. அது என்னோட லைஃப்லயே நான் இமேஜினேஷன் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ரோல் அது. ஸோ நிறைய பேர் என்ன பேய் என்ன நினைச்சாங்க, நிறைய பேர் வந்து இமேஜினேஷன் நினைச்சாங்க, இன்னொருத்தர் வந்து இல்யூஷன் நினைச்சாங்க, அப்புறம் மனநோய் மனநோய் அந்த மாதிரி ஒன்று நினைச்சாங்க. ஸோ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு பெஸ்ட் டே அண்ட் பெஸ்ட் சீன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல உண்மையா வந்துடுறேன். ஸோ அது கூட ரொம்ப நல்லா இருக்கு. பட் எங்களுக்கு பார்க்கும்போது ஷாலு வந்து படம் ஃபுல்லா வந்திருக்கலாம், என்ன பாதியில இறந்துட்டாங்களே அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா ஒரு மாதிரி வைபா பயங்கரமா இருந்தது. பிகாஸ் அங்க அந்த 4 பேருக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் தாண்டி உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்குள்ள இருக்கக்கூட அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கே கதை சொல்லும்போது ஃபீல் ஆயிருக்கும்ல? ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணும்போது நான் ஆக்சுவலி உண்மையா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என்ன இது நல்ல ரோல் தானா, நான் தப்பா ஒத்துக்கிட்டானா அந்த மாதிரியா, பிகாஸ் இன்னும் நிறைய ஷாட்ல நான் இல்ல, நிறைய ஷாட்ல இருக்கேன். நான் எங்க அம்மாவுக்கு வந்துட்டு அம்மா அவர் சரியா எடுக்கல, தெரியல எனக்கு இந்த ரோல் எப்படி இருக்குன்னு நானே எங்க அம்மா கூட பேசுறேன். அப்போதான் தெரியுது இந்த ரோலோட பவர் என்னன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாமே ஒரு கேரக்டர் பத்தியும் என்னோட ரோல் பத்தியும் எல்லாமே நரேட் பண்ணிட்டு, சஞ்சிதா ஃபர்ஸ்ட் எனக்கு கதை சொன்னும் போது படம் ஃபுல்லாமே நீங்க விஜய் சேதுபதி கூட வரீங்க அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சஞ்சிதா இந்த ஒரு 2 இது வச்சிருக்கேன் உங்களோட கேரக்டருக்கு, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. அதையும் ரிக்வெஸ்ட்ல தான் கேட்டாங்க. என்ன சொல்லுங்கன்னா, நீங்க ஹாஃப்லயே இறந்துற மாதிரி இருக்கு ஒரு சீனு, இல்லைன்னா படம் ஃபுல்லா வர மாதிரி இருக்கும், அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 தடவை வரீங்க, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 தடவை வர மாதிரி மறுபடியும் இருக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த இருட்டு ரூம்ல வந்து அடிக்கிற சீன்லாம் நீங்க அதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ், நீங்க வரீங்கன்னா அந்த 10 ஷார்ட்ஸ்ல நம்ம வச்சுக்கிறோம், இல்லைன்னா அந்த இன்டர்வல் முடிஞ்ச உடனே அந்த கேரக்டர் ஷாலு கேரக்டர் செத்து போயிடும். அதுக்கப்புறம் நான் நிமை அந்த சாங்ல வரேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து உயிரோட வந்துருவீங்க. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து செத்து போய் உண்மையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த தாஸ் அந்த விஜயோட ரோலுக்கு வந்து அது உயிர் வந்த மாதிரி. இது என்ன நினைக்கிறீங்கன்னு நான் அதே சூஸ் பண்ணேன். ஏன்னா உயிரோட வரதே நல்லா இருக்கும், ஆனா டெஃபினெட்லி நீங்க டைரக்டர், நீங்க நல்லா தான் யோசிச்சு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்ன டிசிஷன் இருந்தது நான் அக்ரி பண்ணேன். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் பண்ணணும், நான் என்ன சொல்றேன் அதுதான் பண்ணணும். ஆனா நான் ஒர்க் பண்ண புது டைரக்டர்ஸ் எல்லாருமே சஜஷன் கேட்டிருக்காங்க, ஈவன் அதர் டைரக்டர்ஸ் ஆல்சோ. பட் ஆனா இவர்கிட்ட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃப்ரீயா பேசலாம். பாபி இருக்காரு, அசோக் செல்வன் இருக்காரு, விஜய் சேதுபதி சார் இருக்காரு, அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. டெஃபினட்டா அந்த பிடிஎஸ் ஃபன் அப்படிங்கிறது வந்து 100%. அது அப்படியே நீங்க வந்து ரீவைண்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி இப்ப சொல்ல போறீங்க எங்களுக்கு. ரீவைண்ட். So see I told you right, and நிறைய ஸ்டார்டிங்லயே வந்து நான் அந்த படத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஸ்விம் ட்ரெஸ் இருந்தா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் நலனுக்கு. அப்புறம் ஒரு 5 காஸ்டியூம் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருந்தது, ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருந்தது. இது கம்ஃபர்டபுளான கேட்டாங்க, நான் சொன்னேன் அந்த ஃபேப்ரிக் மட்டும் தான் ஸ்விமிங் சூட் ட்ரெஸ், பட் ஆனா ஃபுல் ஒரு ஸ்கர்ட் மாதிரியே இருந்தது, ஃப்ராக் மாதிரியே இருந்தது. அந்த என்டையர் படத்துல ஷார்ட்ஸ்ல தான் இருக்கேன். அந்த போலீஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த போலீஸ் நான் நலனுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், ப்ளீஸ் நலன் வேணாம் நலன், நான் ஷார்ட்ஸ் போட மாட்டேன். இல்ல சஞ்சிதா ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்றாங்க, நீங்க இது எனக்காக இது பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி இப்போ டைரக்டர் சொல்றாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம அதை போடலன்னா அது சூப்பரா ஹைலைட் ஆச்சு. ஏன்னா யாருமே இப்போ வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரியில நீங்க போனீங்கனாலும் எந்த லாங்குவேஜ்ல நீங்க போனாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ எனிபடி போலீஸ் காஸ்டியூம் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு ஐ திங்க் நான் ஒரே ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டு. அது ரொம்ப காமெடியா இருக்குமே, எக்ஸெப்ட் பண்ணதுக்குமே ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா? இல்ல நான் கேட்டேன் எல்லாம் ஆர் யூ ஷோர், ஏன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடுமா போலீஸோட அந்த இதுக்கு, இல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்கன்னா நம்ம யோசிச்சு தான் நினைக்கிறோம், இது ஒரு கேரக்டர், இது ஒரு ரோல் தான், அது உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக தான் தெரியுது, ரொம்ப தப்பாலாம் தெரியல, நல்லா இருக்கு நீங்கள் இது போடுங்கன்னு சொன்னும் போது தான் நான் அக்செப்ட் பண்ணி ஆனால் அது ஹைலைட் ஆயிடுச்சு அந்த படத்தில் பயங்கரம். எஸ். அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொன்னார் அந்த ரீயூனியன் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களை மீட் பண்ண உடனே என்ன சொன்னார்? ஷாலுமா அப்படின்னு சொன்னாரா?
இல்லை நான் ஆக்சுவலி ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் நம்ம மீட் பண்ணோம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. அப்புறம் நான் வந்து ஹாய் விஜய் சேதுபதி என்ன சொன்னேன், ஹாய் எம் சஞ்சிதா ஐம் ஃப்ரம் பெங்களூர் என்ன சொன்னேன். ஸோ அப்படின்னு அவ்வளோதான். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான். பிகாஸ் எனக்கு அவ்வளோ தமிழ் அவ்வளோ தெரியாது. ஆனால் தில்லாலங்கடி பண்ணக்கப்புறம் கொள்ளைக்காரன் பண்ணக்கப்புறம் இது வரும்போது தமிழ் வந்து ரொம்ப கன்னடா மாதிரி பேசுறது, இங்கிலீஷ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஐ கேன் ஸ்பீக் தமிழ் கொஞ்சம் நல்லா பேசுறேன். சோ பர்சனலி அசோக் செல்வன் பீயிங் சோ க்ளோஸ், அவரோட growth உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்கும்போது? I'm so happy from my heart because ஏன்னா நம்ம ஒரு படத்துல நடிக்கிறாங்க, சூதுகாமன படம். அதுக்கப்புறம் பீஸா 2ல வந்து வேற ஒருத்தர் விஜய் நடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற யாரோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியல. எனக்கு அசோக்குக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் நடக்குது. அந்த டெஸ்ட் ஷூட்ல நான் வந்துட்டு இருக்கேன், சஞ்சிதா கெஸ் அப்படின்னு சொன்னாங்க. வாட்னு சொன்னேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சூதுகாம்ல இந்த படத்தோட ஹீரோ கெஸ் பண்ணேன். யாரு என்ன நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் தான். அப்படியா? அப்புறம் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சனால சூதுகாம்ல பீஸா 2 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு போகல. தெலுங்குலலாம் நல்லா போச்சு. தமிழில் நம்ம ஆல்வேஸ் ஃப்ரான்ச்சைசி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் சூதுகாம் பார்ட் 1 எதுவுமே பீட் பண்ண, பார்ட் 2 பீட்டே பண்ண முடியல. அது யோசிக்க முடியாது. சம்டைம் இஸ் லக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ அசோக் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண மாதிரி இருந்தது, ஒரு 13 years இன் பிட்வீனில். அது நடக்கல. பட் ஆனால் அவரோட ஜெர்னி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஆக்ட் பண்ணும்போது தெரியும்ல, நம்ம சொல்லிடுறோம்ல, இது நல்லா இருக்கு. அவரோட அப்சர்வேஷன் இருக்கட்டும், அந்த ஆக்டிங் ஸ்கில் இருக்கட்டும், he was always constantly improving. And now he's married and he's producing a film and he's re-releasing Soodhukamana. எனக்கு I'm so happy I launched a hero like Ashok. அப்படி சொல்லிக்கலாம். And விஜய் சேதுபதி சார், அவர் பிகாஸ் அப்பவே அவர் இட் வாஸ் லைக் லைனா பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும், பீட்சா, சூதுகவும், காதலும் கடந்து. ஆமா அந்த அது எனக்கு சூதுகம் படம் இது பண்ணும்போது என்ன ஆடிஷன் டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. ஆடிஷன் எல்லாம் டெஸ்ட் ஷூட் மாதிரி இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருக்குன்னு. ஸோ ஹீரோ யாரு தெரியுமான்னு சொன்னாங்க. நான் அப்போ ஆப்வியஸ்லி தமிழ்ல கொஞ்சம் படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் ஹாரர் மூவியா? நோ வேஸ், நான் ஹாரர் மூவி பார்க்க மாட்டேன். பட் ஆனால் எவ்ரிபடி ஃபோர்ஸ்ட் மீ டு வாட்ச் ஹாரர் ஃபிலிம். ஹாரர் ஃபிலிம் போய் விஜயோட படம் பீஸா 1 தியேட்டர்ல பார்த்தேன். இவர் தான் உங்க ஹீரோ நெக்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. அப்படியா? ஓகே, நல்லா இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான். அதுக்கப்புறம் சூதுகாம்ல நிறைய டைம் வந்து என்னோட தமிழ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட விஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போகிறேன், நிறைய படங்கள் பண்ண போகிறேன், பாசிட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் ஒன்றுமே இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த மாதிரி அவர் அப்போ சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியல. பிகாஸ் நானும் சின்னவள அது பண்ணி காமிச்சும் போது நான் அது சொன்னேன், விஜய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கணும். அப்படியா சஞ்சிதா, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் வி வெரி ஹாப்பி வி ஆல் ஷேர்ட் ஸ்க்ரீன் டுகெதர் அப்படின்னா நான் சொன்னேன். ஸோ he said you are also you're a fighter, you're always coming back with the good movies, like so many films, and I'm happy that you're doing well அப்படினா இவர் சொல்லும்போது அப்படியா நம்ம doing well சரி ஓகே. மாமான்னு இல்லாம ஒரு டயலாக் கூட வரல, ஃபுல்லா மாமா சூப்பர் மாமா அப்படின்றது. சூப்பர் மாமா ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம இது ஒரு சொல்ற மெமரி. நான் அப்போ நம்ம பண்ணும்போது எனக்கு தெரியல, ஒரு 100 people ஒரு மாமா ட்ரவுசர் கிழிச்சு அந்த ஒரு பார் செட்டப்ல அங்க ஒரு கேங், இங்க ஒரு கேங், இங்க ஒரு, ஆனா நான் மட்டும்தான் பொண்ணு. அஃப்கோர்ஸ் எங்க அம்மா இருந்தாங்க. ஆனா செட்டில் வந்து அம்மா கூட்டு வர முடியாதுல்ல, இந்த நைட் சீன் எல்லாம் வரும்போது அவர் எதுக்குன்னு ஃபுல்லு மேக்கப் டீம் எல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அத்தனை பேர், அதுவும் நைட் சீனு, குடிக்கிற சீன், அதெல்லாம் இருக்கும்போது விஜய் அந்த டீம் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நான் சொல்கிறேன், ஷாலு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் எனக்கு விஜய்க்கு. அவர் சொல்கிறாங்க ஏதோ ஒரு டயலாக்ல, நான் வந்து மாமா ட்ரௌசர் கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றேன். அந்த ட்ரௌசர் கிழிஞ்சிச்சு வரல எனக்கு, தமிழ் ரைட், தமிழ் கிழிஞ்சிச்சு அது டயலாக். நலன் ப்ளீஸ்
இது சொல்லிதான் ஆகணும் சஞ்சிதா, இதுதான் இந்த படத்துல ரொம்ப ஹைலைட் ஆகிட்டு, இதுக்கப்புறம் தான் அந்த சாங்கே வருது சஞ்சிதா, ப்ளீஸ் சரியா சொன்னுங்க அப்படின்னு எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா, மாமா ட்ரௌசர் கிழிஞ்சிருச்சு. அது ஒரு எனக்கு மெமரபிளா அந்த ஒரு டயலாக் யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.